திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால் கூட்டணியில் இருப்போம் என கூற முடியுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குடிநீரால் மரணம் ஏற்படவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். இது குடிநீரால் வந்ததல்ல, அவருடைய இயற்கையால் எழுதியிருக்கிறார். நான் குடும்ப டாக்டர் என்று டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியும் அதிகாரமும் உள்ள அமைச்சரிடம் கேளுங்கள் என பேரவையில் பதிலளித்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது துறை சார்ந்த பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காணுங்கள் என அறிவுறுத்திய சபாநாயகர் அப்பாவு. நெப்போலியனின் மகன் தனுஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை SP அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து. பிரபுவுக்கு சொந்தமானது என்ற கருத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. கோவையில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் தாவேக வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கு. 7 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கும் கருத்தரங்கில் உரையாற்றுகிறார் விஜய். வரதட்சணை புகாரில் இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளர் மருமகனுக்கு காவல்துறை சம்மன். பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்பு. சித்திரை திருவிழாவிற்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு கட்டாயம். பயோமெட்ரிக்கில் பதியப்படுவது மட்டுமே வருகையாக எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை. மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் காயப்போட்ட துணியை எடுக்க முயன்றபோது 14வது மாடியில் இருந்து விழுந்த பெண் படுகாயமடைந்து மரணம். திருவாரூரில் தர்மபுரம் ஆதீன மடத்தின் கதவை உடைத்து 80,000 ரூபாய் திருட்டு. CCTV காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா கட்ட டெண்டர் கோரிய தமிழ்நாடு அரசு. ஓராண்டில் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு. ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தம். தொடர் விற்பனையால் ரசிகர்களின் ஆர்வம் குறைந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால் கூட்டணியில் இருப்போம் என கூற முடியுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குடிநீரால் மரணம் ஏற்படவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம்.
இது குடிநீரால் வந்ததல்ல, அவருடைய இயற்கையால் எழுதியிருக்கிறார். நான் குடும்ப டாக்டர் என்று டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியும் அதிகாரமும் உள்ள அமைச்சரிடம் கேளுங்கள் என பேரவையில் பதிலளித்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது துறை சார்ந்த பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காணுங்கள் என அறிவுறுத்திய சபாநாயகர் அப்பாவு. நெப்போலியனின் மகன் தனுஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை SP அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து. பிரபுவுக்கு சொந்தமானது என்ற கருத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. கோவையில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் தாவேக வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கு. 7 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கும் கருத்தரங்கில் உரையாற்றுகிறார் விஜய். வரதட்சணை புகாரில் இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளர் மருமகனுக்கு காவல்துறை சம்மன். பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்பு. சித்திரை திருவிழாவிற்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு கட்டாயம். பயோமெட்ரிக்கில் பதியப்படுவது மட்டுமே வருகையாக எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை. மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் காய போட்ட துணியை எடுக்க முயன்றபோது 14வது மாடியில் இருந்து விழுந்த பெண் படுகாயமடைந்து மரணம். திருவாரூரில் தர்மபுரம் ஆதீன மடத்தின் கதவை உடைத்து 80,000 ரூபாய் திருட்டு. CCTV காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா கட்ட டெண்டர் கோரிய தமிழ்நாடு அரசு. ஓராண்டில் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு. ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தம். தொடர் விற்பனையால் ரசிகர்களின் ஆர்வம் குறைந்தது.